நாரதர் வேலையை நாரதர் கூட ஒழுங்கா செய்வாரான்னு தெரியல. ஆனா எங்க சவுக்கு சங்கர் வந்து பிரம்மாண்டமா செஞ்சுட்டு இருக்காரு. நாரதர் தானே, அப்புறம் என்ன நாரதர் ஒரு வாட்டி மாமான்றீங்க, ஒரு வாட்டி புரோக்கர்ன்றீங்க, இப்போ நாரதர்ன்றீங்க. சொல்லுவா அதுக்கும் தலையாட்டுற இதுக்கும் தலையாட்டுற. அப்படி இல்லையா, ஒருத்தனுக்கு எல்லா பேரும் மேட்ச் ஆகுதுன்னா அதுக்கு ஒரே ஆள் தான் சவுக்கு மாமா சங்கர். சவுக்கு மாமா சங்கர் தான். ஆனா வேலையில என்ன ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? சூப்பர் அல்ல. இப்போ எங்க கிட்ட வேலை செய்யற எடிட்டரும் சரி, கேமராமேனும் சரி, ஏன்டா 9 மணிக்கு வாங்குறானா 10 மணிக்கு வரானுங்க. 10 மணிக்கு சில நாள் லீவ் போட்டுறானுங்க. ஆனா இவரு எங்க அண்ணன் ஜெயில இருந்து அன்னைக்குதான் வந்தாரு. அடுத்த நாளே எப்ப வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குழந்தை குட்டியை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அந்த வேகத்துல அத்தனை நாளே சட்டையை போட்டுன்னு போய் உக்காந்துட்டாரு. ஏன்னா தொழில் அது ஊறி போச்சுங்க. அத்தனை நாள் உக்காந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன வேலை? நாரதர் வேலை தான். இந்த செந்தில் படத்துல வந்து ஒரு காமெடி வரும் பாத்தியா, செந்தில் கவுண்டமணி வந்து பதனி பதனி சுத்துவாங்க, பாத்திருக்கேன். நல்லா சரியா பதனி பதனின்னு ஒரு காமெடி வரும். அதாவது செந்திலோட ரோல் அதுல என்னன்னா, யாருன்னா நல்லா இருந்தா இப்படி எங்க பாரு கட்சி பாரு, யாருன்னா நல்லா இருந்தா சந்தோஷமா இருந்தா எனக்கு பிடிக்காது. ஐயோ ஏன் முன்னாடி நீங்க சந்தோஷமா இருக்கிறதா, இதை நாங்க ஏத்துக்கவே மாட்டோமே அப்படின்னு ரியாக்ஷன் கொடுக்கறதா வந்து அந்த செந்திலோட ரோலா அந்த படத்துல இருக்கும். உதாரணத்துக்கு வந்து யார் நல்லா இருந்தாலுமே, ஒரு மருமகள் மாமியார் நல்லா இருக்க கூடாது, அண்ணன் தம்பி நல்லா இருக்க கூடாது, புருஷன் பொண்டாட்டி நல்லா இருக்க கூடாது, யாருமே நல்லா இருக்க கூடாது. நல்லா இருந்தா அண்ணன் வந்து பதனி வேலையை செஞ்சு பிரிச்சா அது ஒரு பேமெண்ட் வருதுங்க. பிரிச்சா ஒரு சந்தோஷம் வரும், ஒரு எல்லை இல்லா ஒரு சந்தோஷம் வரும் செந்திலுக்கு. ஆனா எங்க அண்ணனுக்கு என்னன்னா பேமெண்ட் வரும். அதுதான் சொல்றேன், பேமெண்ட் வரும். இப்ப எங்க அண்ணனுக்கு என்னன்னா, தமிழ்நாடு நல்லா இருக்கு, தமிழ்நாடு வளமா இருக்கு, ஐயோ தமிழ்நாட்டுல வேற நலத்திட்டங்கள் நிறைய செஞ்சுட்டு வராங்களே, ஐயோ இந்த ஸ்டாலின் பத்தாத குறைக்கு உதயநிதி ஸ்டாலின் வேற நிறைய செஞ்சுட்டு வராரு, இவரு வேற சாதா மினிஸ்டரா இருக்கும் போதே 1008 வேலைகளை செஞ்சுட்டு வந்தாரு, இதுல வேற துணை முதலமைச்சரா வேற ஆக்கிட்டீங்களே, ஐயோ இது என்னால தாங்க முடியலையே, என்னடா பண்ணுது டே பெலிக்ஸே, கூட்டத்தை ஆன் பண்றா கேமராவை, போடுறா வீடியோவை, அவ்வளவுதான். வேற என்ன பண்றதுங்க? நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லும் போது எனக்கு இன்னொருத்தர் மைண்ட்ல வந்தாரு. யாருங்க சொல்லுங்க? இது சொன்ன உடனே டக்குன்னு கண்டுபிடிச்சு நீங்க, நம்ம தாத்தா சைமன் தாத்தா ஓரமா விடுங்க. அது வந்து எப்பவுமே வந்து குறைத்து கொண்டிருக்கிற ஒரு ஜீவன். ஆமா, அது அவரு வந்து தனி வசூல் வேட்டை, அவரு வந்து தனி வசூல் வேட்டை, இவரு வந்து வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சவுக் அண்ட் சீமான் சொல்லுங்க, புரியல. எல்லாரும் கேக்குறாங்க, எல்லாரும் கேக்குற क्वेश्चन இது. இப்ப சீமான் வந்து கருப்பா பயங்கரமா இருப்பாப்ல, சவுக்கு வந்து பயங்கர கருப்பா இருப்பாப்ல, அந்த மாதிரிதான். மாநிலம் தான் யாயோ காமெடி எல்லாம் வந்து சொல்லும் போது நீ அதுல ஆராயக்கூடாது, அந்த சிங்கிங்க தான் நான் சொல்றேன். அவரு வந்து மக்களே நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாப்ல, இவரு வந்து நல்லா இருக்கிற மக்களை கெடுக்கணும்னு நினைப்பாப்ல. அந்த மாதிரி ஒரு இது. இப்ப என்னன்னா, இவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சேனல்ல கூட்டுறா போடுறா அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா, உக்காந்தாச்சு. இப்போ 2 பேர் வந்து உக்காந்துடுறாங்க. அவர் வந்து ஆங்கர், அவர் ஆங்கரிங்லாம் உங்களுக்கு தெரியல, நீதி நேர்மை நியாயம் அது மாதிரிதான் ஃபாலோ பண்ணுவாரு. நல்ல கொஸ்டின்ஸ் தான் கேட்பாரு. ஆமா, ஸ்டைலா அப்படி உட்காந்துக்கிறது. எஸ் மிஸ்டர் சவுக்கு, வாட் டு யூ சே? ஓ இட்ஸ் ரியலி இம்பாசிபிள். how do this happen? How can it happen? You making it happen. You are really great Mr. சவுக்கு சங்கர். அவர் எப்படின்னா அந்த நாரதர் வேலையை செய்யும் போது அதுக்கு ஒரு கூஜா தூக்குவாரு, அடி 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 அடி, சூப்பர். அப்பதானே ஜெயிலுக்கு போறதுக்கு யூஸ் ஆகும். நீங்க வேணா பாருங்க, அவங்க கேமரா 2 பேர் டக்கு டக்கு காட்ட மாட்டாங்க, இவர் வந்து ஆக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாரு, ஃபோக்கஸ் ஃபுல்லா அங்கதான் இருக்கும். ஸ்லோ அப்ப இப்படின்னு வரும், அதுல சின்ன கேமரால மாட்டிப்பாங்கல்ல, நீங்க சவுக்கு முன்னே கேமரா இருக்கும் அப்ப இப்படி. ஆமா, ஒரு 20 மினிட்ஸ் வீடியோனா 5 to 7 மினிட்ஸ் தான் இவரு வருவாரு. சரி, இது அவங்கள பத்தியே பேசணும், கதை என்ன பேசினான்னு போலாம் வேணா? போலாம். என்னடா நீ, அதாவது இப்ப பேட்டி கொடுக்கும்போது 2 பேர் என்ன சேனல்ல, அதாவது உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் ஆன உடனே 2 பேர் வந்து தங்களுடைய ஆதங்கங்களை கொட்டி ஆகணும், கோவத்தை கொட்டி ஆகணும். இப்ப என்னன்னா, அவங்களுடைய ஆதங்கங்களையும் அவங்க வந்து அதை மக்களோட ஆதங்கங்களா காட்டுறாங்களாம். நீங்க யாருன்னா மக்கள் வந்து உதயநிதி துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு, உதயநிதி சரியா வேலை செய்ய மாட்டாருன்னு யாருன்னா சொன்னாங்களா? 2 நாள் தாங்க ஆகுது, 2 days தாங்க ஆகுது. ஏன்னா 10 வருஷமா ஒருத்தங்க ஆட்சி நடத்தின்னு இருந்தாங்க, அவங்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கல. இந்த துணை முதலமைச்சர் என்ன பண்ணாரு தெரியலையே. மிச்சர் சாப்பிட்டாருங்க, மிச்சரு. அப்புறம் இந்த துணை முதலமைச்சர் ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கேட்டா ஒரே பதில், என்னை பத்தி விமர்சனங்கள்லாம் என் வேலை மூலியமா அவங்க சொல்லி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உட்காந்து என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்ப என்னன்னா இந்த நாரதர் வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த நாரதர் வேலை என்னன்னா, உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க, அப்ப வந்து திமுக கட்சி உதயநிதி கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது, உதயநிதி கண்ட்ரோலுக்குள்ள போகுது. இப்போ உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கினீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து யார முதலமைச்சர் ஆக்குவீங்க? உதயநிதிய. அப்ப இப்ப இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் யாரு குஜா தூக்கணும்?
உதயநிதிக்கு தூக்கணும். சின்ன மினிஸ்டர்ஸ் உதயநிதிக்கு கூஜா தூக்கிடுவாங்க. பெரிய மினிஸ்டர்ஸ் அவங்கலாம் கம்பீரமான மினிஸ்டர்ஸ், அவங்கலாம் மான மரியாதை உள்ள மினிஸ்டர்ஸ், அவங்கலாம் போய் எப்படி உதயநிதிக்கு தூக்குவாங்க. அந்த ஒரு சிரிப்பு. கேமராமேன் தயவு செஞ்சு அந்த எடிட்டரா அந்த சிரிக்கிற வீடியோ கொஞ்சம் போட்டு அப்படி சிரிக்கிறது அது எப்படி செமையா இல்ல? அது சிரிச்ச உடனே அப்படியே மக்களும் வந்து ஆமாப்பா பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி குஜா தூக்குவாங்க. உதாரணத்துக்கு பெரியசாமியை தூக்குவாங்க. அவரு போய் உதயநிதி வாழ்கன்னு சொல்ல முடியுமா? உடனே வந்து பெலிக்ஸ் கேக்குறாரு, ஏன் சொல்லுவாங்களே அதுல என்ன இருக்குங்க, அது அவங்க கட்சிதான் அப்படிதானங்க, அப்ப போடுவாங்க அப்படிதானங்க, அதுல என்னங்க இருக்கணும்ல. இவரு உடனே சொல்லுவாரு, ஆட்சி இருக்கும் போது போடுவாங்க, ஆட்சி இல்லன்னா இப்படி, ஆட்சி இல்லன்னா ஐயோ எப்படி நல்லா இருக்கு பண்றாரு அவரு. இல்ல அது வந்து அந்த இத பண்றாங்களாம் மக்கள். இப்ப என்ன பார்த்த உடனே மக்கள் வந்து ஆமாப்பா சவுக்கு சங்கர் சொல்றது கரெக்ட் தான், எப்படி சீனியர் மினிஸ்டர்ஸ் ஏத்துப்பான். ஏண்டா கட்சியே ஏத்துக்கிச்சு, அங்க இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸும் ஏத்துக்கினாங்க. எதுனா வந்து ஒருத்தர் அதுக்கு அகைன்ஸ்டா கருத்து சொன்னாங்க. வந்து எத்தனை பேர் போர்க்கொடி தூக்குனானுங்க. அப்ப திமுக அதிமுக என்ன வித்தியாசம்? நீ வந்து எதுனா பேசணுன்றதுக்காக பேசுவீங்களா? அப்புறமா வந்து இந்த நார்தர் வேலையை பார்த்தாச்சு. அப்புறமா வந்து ஒரு கதை ஒண்ணு சொல்றாரு. கதையா? அதாவது இண்டிகோ பிளைட்ல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து 18/8/2024 வந்து இண்டிகோ பிளைட்ல காலை கையில அதே மாதிரி வச்சிருக்கீங்க, அப்படியே நீங்க சவுக்கு சங்கர் மாதிரி. இரு ஃப்ளோல விட்டுரு, அண்ணனை ஃப்ளோல விட்டுரு, தடுக்காத. அங்க சவுக்கியே தடுக்கல, நீ என்ன தத்துன்னு இருக்க? அதாவது 19/8/2024 காலை 10:35 மணி அளவுல இண்டிகோ பிளைட்ல வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சொந்த ஊர் சேலத்துக்கு போறாரா? அப்போ வந்து கூட வந்து ஒரு தமிழகத்துல முக்கியமான ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அந்த பிளைட்ல போறாரு. அவர் வந்து போகும்போது எடப்பாடி பக்கத்துல உட்காந்துட்டு சொல்றாரு, ஐயா முதலமைச்சரால உடம்பு சரியில்லை, வேட்டி கூட கட்ட முடியல, அதனாலதான் பேண்ட் போட்டுன்னு சுத்துறாரு, ரொம்ப வீக்கா இருக்கு. அதே மாதிரி அவங்க பையன் 6 மணிக்கு மேல அவரை பிடிக்க முடியல சார். 6 மணிக்கு மேல பிடிக்க முடியல. சரி, நான் இப்போ ஒரு ஜஸ்ட் பாயிண்ட் தான் பேசுறேன், மத்ததெல்லாம் வந்து அவங்க நிறைய பேசிருக்காங்க, அதை நான் வெளியில சொல்ல விரும்பல. ஏன்னா சொன்னா என் மேல கேஸ் போட்டு அது சொல்ல மாட்டாங்க. முக்கிய ஐபிஎஸ் அவங்க முக்கியம் தானே. ஆமா, அவங்க இப்படி எல்லாம் பேசிட்டாங்க, நிறைய பேசுந்த என்ன ஆச்சு, பக்கத்துல இருந்தவங்க கேட்டுட்டாங்க. முன்னாடி உட்காந்தது யார் தெரியுமா? இப்ப அமைச்சர் பொறுப்பு வாங்கியிருப்பாருல ராஜேந்திரன், சேலத்துல இருந்து. அந்த ராஜேந்திரன் கேட்டார். அவரா முதலமைச்சர் மேல தீவிர விசுவாசி. அவர் என்ன பண்றாரு, போய் அதை வந்து உள்துறை மூலியமா போய் உதயநிதி காதுக்கு போயிடுச்சு. உதயநிதி துணை முதலமைச்சர் இல்ல, அவருக்கு அதுக்கு தானே போவான் அப்படின்றாரு. அவருக்கு அதுக்கு தானே போவான். உதயநிதியோட நிர்வாக திறமை எப்படி இருக்குன்னு நான் இப்ப சொல்றேன், கேட்டுக்கோ. போனாரு, உன் அப்பாவை இது பண்ணிருக்காரு, உன்னை பத்தி பேசியிருக்காரு, 6 மணிக்கு மேல எங்க போவாருன்னு தெரியலன்ட்டு நீ கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. நீ என்ன செய்யற, கூப்பிட்ட அவரு, ஐயா இல்லையா நான் சும்மா சல்யூட் தான் வச்சேன், அவருக்கு யார் யாரும் எனக்கு பிடிக்காதவங்க உங்ககிட்ட கோத்து விடுறாங்க யான்னு சொன்னேன். உடனே உதயநிதி இல்ல, சரி பரவாயில்ல போங்க அப்படின்னு. இது நிர்வாக திறமையா? இது நிர்வாக திறமை? சரிங்க அந்த சிரிப்பை போட்டுறியா? இது நிர்வாக திறமையா? இல்ல இப்ப நீ என்ன சொல்லணும்னு என்ன செய்யணும்? உதயநிதி ஏய் என்ன பத்தி பேசிட்டியா, தூக்கி டிரான்ஸ்பர் அடிக்கிறேன் இரு அப்படின்னு டிரான்ஸ்பர் வச்சா நெக்ஸ்ட் வீடியோ நீ என்ன போடுவ? நான் சொன்னேன் அவ்வளவுதான், தெரியாது இவங்க டிரான்ஸ்பர், யாரும் இவங்களை எதிர்த்து பேசக்கூடாது, குரல் குத்தா உடனே டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு நீயே பேசுவ. உதயநிதி ஏதோ பெருந்தன்மையா, சரி எதனா நீங்க ஒரு வார்த்தை பேசிருப்பீங்க, அதை 10 வார்த்தை எடுத்துன்னு வந்து எங்க காதுல சொல்லுவாங்க, ஓகே சரி மன்னிச்சு விடுறேன், நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு. இதுல என்ன நிர்வாக திறமைக்கும் இதுலயும் என்ன இருக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி நான் இன்னொன்னு கேக்குறேன், அங்க பிளைட்டுக்குள்ள எடப்பாடியோ அந்த ஐபிஎஸ் ஆபீசர் பேசுறத சரி, முன்னாடி சீட்ல உட்காந்து ராஜேந்திரன் கேட்டாரு, ஓகே உனக்கு யார் சொன்னா இத? அதுதான் மேட்ரு, அதுதான். இப்போ உனக்கு யார் சொன்னா? ஸ்பை இல்ல, நாங்க வந்து எல்லா பிளைட்லயும் வந்து அந்த சிப்பு ஒண்ணு ஒட்டி வச்சிட்டோம். சோ யாரு பிளைட்ல பேசினாலும் அது சவுக்கு சங்கருக்கு வந்து டைரக்டா அப்படி வந்து காதல கேட்டோம். எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்படி நாரதர் வேலையை பார்த்துக்கிட்டு அதுதான் ஒரு வேலையா பாக்குறது. இந்த கதை ஒண்ணு, ஏன்னா அவங்களுக்கு வந்து 1 hour பேசணும், அவங்க டியூரேஷன் வந்து 1 hourன்னு வச்சுட்டாங்க. சோ ஒரே கதையில முடிக்கூடாது, நம்ம நிறைய கதைகள் எடுத்து பேசணும், 1 hour பேசுறாங்க. அடுத்தது ஒரு கதை,
விசிகா மது ஒழிப்பு மாநாடு என்ன மாநாடு? அதுல எப்படி டிஎம்கே கூப்பிட்டு நிப்பாட்டுவீங்க? சரி ஓகே, அதெல்லாம் பேசுற, அதெல்லாம் நிறைய பேசுறது, அதே பேசி மக்களுக்கு போர் அடிக்க தேவையில்ல. இப்ப வந்து இங்க ஒரு நாரதர் வேலை செய்யறாராம். இது எந்த நாரதர் வேலையோட லிங்க் பண்ணலாம்னா, நம்ம வந்து இந்த செந்தில் பதனி காமெடி ஒண்ணு சொன்ன பத்தியா, அதுல வந்து ஒரு அண்ணன் தம்பி வந்து ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருப்பாங்க. பாத்திருப்பீங்க எல்லாருமே. அண்ணன் தம்பி, அண்ணனுக்கு ஒண்ணுன்னா தம்பிக்கு ஒண்ணுன்னா ஒட்டு குத்துக்க மாட்டாங்க. இதை வந்து செந்தில் பாத்துருவான். ஏய் ஏன் முன்னாடியாடா நல்லவனா இருக்கிறீங்க அப்படின்ட்டு சந்தோஷமா இருந்துட்டு ஒரு பதனி கிளாஸ் எடுத்துன்னு வந்து தருவாரு. அண்ணன் குடிங்க அப்படின்ட்டு. உடனே 2 பேருக்கு ஊத்தும் போது அண்ணங்காரன் சொல்லுவான், நாங்களாம் வந்து ஷேர் பண்ணி குடிப்போம், ஒரே கிளாஸ்ல கூட அண்ணன் தம்பி பாகுபாடுலாம் இல்லைன்ட்டு 2 பேரும் ஒரே கிளாஸ்ல குடிப்பாங்க. இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா திமுக விசிகா மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா கூட்டணி கட்சியா இருக்காங்க, அண்ணன் தம்பியா தான் இருக்காங்க. அவங்க எப்பவுமே வந்து பல கூட்டணியில வென்று இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இந்த அண்ணன் தம்பி உடனே பதனிக்கு பிடிக்கல, யாருக்கு சவுக்கு சங்கருக்கு பிடிக்காதனால என்ன செய்யறாருன்னா, ஐயோ இவனுங்களை பிரிச்சு ஆகணுமே அப்படின்ட்டு, அண்ணே உங்க கையில என்ன மோதிரம் போட்டுன்னு இருக்கீங்க? இது தங்க மோதிரம். தம்பி கையில அது சாதா மோதிரம். உங்க வாட்சி இது சிங்கப்பூர்ல வாங்க, அவர் வாட்சி இது லோக்கல்ல வாங்குது. இப்ப இதா மூட்டி விடுறேன்ட்டு அண்ணங்கார இப்படி போன உடனே கொத்தி வச்சிருவான். பார்த்தல இப்படி பண்ணிட்டல உன் அண்ணன் பாரு இப்படி இப்படின்னு உடனே தம்பிக்கும் அண்ணனுக்கும் முட்டிக்கும். அதுல இவருக்கு ஒரு சந்தோஷம். இதே மாதிரிதான் கத்தின்னு போறது. இப்ப இந்த வேலையை வந்து திமுக விசிகாக்குள்ள செய்யறாராம். விசிகா இப்பயே டிமாண்ட் வைக்கிறோங்க. எதுக்கு? 15-20 சீட்டு குத்தாதான் உங்க கூட்டணியில நான் இருப்பேன், இல்லன்னா டாடா பாய் பாய் காட்டு நான் போயிடுவேன் அப்படின்ட்டு விசிகா ஒரு டிமாண்டை வச்சாதானே திமுக பயப்படும். இல்லன்னா எப்படி பயப்படும்? எங்க உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குங்க, ஏடிஎம்கே வெயிட்டிங் உங்களுக்கு. நான் ஒண்ணு சொல்லிட்டேன், கண்டிப்பா ஏடிஎம்கே கிட்ட போனா 15 சீட்டு குறையாம விசிகா அங்க ஏடிஎம்கே வந்து விசிகாக்கு கேட்ட ஓபன் பண்ணி வச்சா பாமக எங்க போவோம்? அதுதான் கதை. இப்போத்துல இருந்தே இவங்க கேட்ட ஓபன் பண்ணுமா? இங்க பேரு சவுக்கு சங்கர், நீ சொல்ற விளம்பரத்தை கேட்டுதான் எங்க அண்ணன் வந்து ஆல்ரெடி வந்து 25 சீட்டு 24 சீட் கன்ஃபார்ம் எம்பி சீட்ல 24 சீட் நான் சொல்றேன் கன்ஃபார்ம். நோட் பண்ணிக்கோங்க. சோ எங்க அண்ணனோட வேலையே இதுதான். எதனா ஒண்ணு காசு இப்ப வந்து காசு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சவுக்கு சங்கர் இஸ் பேக், ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் இஸ் பேக். ஓகே, பல கட்சிகள்ல இருந்து துட்டு வரும். உங்களுக்கு என்ன வேலை? திமுக விமர்சிங்க, உதயநிதி ஸ்டாலின் சரியில்லைன்னு சொல்லுங்க, செந்தில் பாலாஜி சரியில்லைன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. உங்களுக்கு பேமெண்ட்டை நாங்க பண்ணுவோம். யூடியூப், நம்ம ஒரு யூடியூப் சேனல் தானே, யூடியூப் சேனலை பார்த்தே பயப்படுறாங்க. ஒரு பவர் சென்டரே பயப்புது. அப்ப நம்ம 2 பேரும் சந்தோஷம் தானே பண்ணணும். எப்படி இது பேர் தற்பெருமையா? இப்படியே நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன வைக்கிறேன்னா, இப்படியே வந்து நீங்க நிறைய வீடியோஸ் போடணும்ன்ற, ரெகுலரா நீங்க போடுங்க. ஏன்னா மக்களுக்கு அப்பதான் வந்து உங்களை பத்தி தெரியும்ன்ற. நான் இவனுங்க வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக வீடியோ போடல. இவங்களோட ஒரே மினிமம் ஆம்பிஷன் திமுகவை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணணும், திமுகவை பத்தி தப்பா பேசணும், உதயநிதி சரியில்லாதவர்னு சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எம்கே ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி, அது ஓகே. உதயநிதி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் ஸ்டாலின், அது இவங்களுக்கு நல்லா தெரியும். வந்தா கண்ணுல விரல விட்டு டையன் 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 ஆட்டுவாரு. இங்கெல்லாம் நின்னு பேச முடியாது, நம்மள வந்து தூரத்துல இப்படி ஒதுக்கிதான் வைப்பாங்க அப்படின்றது சவுக்கு சங்கருக்கு நல்லாவே தெரியும், பக்காவா தெரியுங்க. அதனால இப்போத்துல இருந்தே வந்து என்னன்னா அந்த மக்கள் மத்தியில அதை எடுத்துன்னு வராங்க. உதயநிதி வேலைக்காவது, உதயநிதி திருப்பி வந்தாருன்னா இருக்க மாட்டாங்க. நான் ஒண்ணே கேட்கிறேன், உதயநிதி என்ன செய்யல நீ சொல்லு, சொல்லு என்ன செய்யல? அவரு விளையாட்டுத்துறையில என்னென்ன பண்ணுமோ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டை கொண்டு வந்துட்டாருங்க. அவர் சேப்பாக்கம் தொகுதியில போய் வரல, இங்க இது இந்த அளவுக்கு எல்லாம் சேப்பாக்கம் தொகுதியில போயிட்டு அவர் எதனா வேலை செய்யலையான்ட்டு நீ போய் மக்கள் கிட்ட கேளு. அவங்கதான் சொல்றாங்களே, அவரு அடிக்கடி ஒரு எங்க வீட்டு புள்ளன்றாங்களே. அவரை பாத்ரூம்ல போய் அந்த ஆளு வந்து ஆய்வு செஞ்சு நிக்கிறாரு. நீ செஞ்சிருப்பியா வாழ்க்கை வரலாற்றுல? பாத்ரூம்ல போயிட்டு பப்ளிக் டாய்லெட் எப்படி இருக்கும்? பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ள நீயே போக மாட்டேன் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் தெரியாதுல்ல உங்களுக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரே டவுட் தாங்க. இப்போ ஒருத்தன் வந்து 4-5 நாளுக்கு ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி ஆயிடுவான். உடம்புல ஒரு இது தெரியும். எங்க அண்ணன் சாட்டை துரைமுருகன் போயிட்டு வந்து கதர்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இவர் வந்து இத்தனை ஒரு 4-5 மாசமா ஜெயில இருந்த மனுஷன் மாதிரி தெரியலையே எனக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் மாதிரி இருக்காரு.
அது இது என்ன இப்போ ஜெயிலுக்கு போனா எல்லாருக்குமே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதுனா கொடுக்குறீங்களா? நான் சந்தோஷமா ஹாப்பியா வச்சு அனுப்புறீங்களா? நான் என்ன பண்ணுவாரு தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன் பிளான் என்ன பண்ணா, அடிக்கடி கை ஊஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கட்டு போட்டுப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருவாங்கல்ல, படுக்க வச்சு நிறைய ஜாலியா நெஞ்சு வலி அந்த வலி பதனிட்டு அங்கேயும் வந்து ஜெயிலையும் வந்து பதனி வேலையா தான் பார்த்து இது பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் விஷயமேங்க. இப்ப வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கிற திமுக கூட்டணியை உடைக்கணும். மெயின் அஜெண்டா உதயநிதி ஸ்டாலினை வந்து ஃபர்ஸ்ட் இவரு செட் ஆகாதவர்னு காட்டணும். இன்னொன்னு என்னன்னு பார்த்தோன்னா உனக்கு வந்து திமுக, விசிக, காங்கிரஸ் இப்படின்னு ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிற ஒரு கூட்டணியை காலி பண்ணணும். அதுக்கு நான் இன்னொரு பதனி காமெடி சொல்லிடுறேன். அதாவது அதே பதனி படத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா மாமியார் மருமக இருப்பாங்க. சரி, மருமக என்ன செஞ்சிருக்குன்னா மாமியார் காலமிக்கி விடுவாங்க, தலைவாரி விடுவாங்க, காலமிக்கி விட்டுன்னு இருக்கும், தலைவாரி விடும். கீரையை வந்து மாமியார் வந்து இது பண்ணிருப்பா. அப்ப வந்து பிள்ளை வருவாரு. பிள்ளை வந்து என்ன சொல்றாருன்னா, 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், முந்தான முடிச்சு நீங்களும் வைஃபும் போயிட்டு வாங்க. உடனே மாமியார், என்னப்பா நானும் பொண்டாட்டி எப்படி பாப்போம், நீங்க 2 பேர் சின்ன பசங்க போயிட்டு வாங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவங்களும் உடனே சரிம்மா நாங்க 2 பேர் போறோம்ட்டு அப்படி உள்ளதான் போயிருப்பாங்க. இத வந்து பதனி பாத்துறாரு. ஏன் முன்னாடியே நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, இதோ இரு வர அப்படின்ட்டு போயிட்டு உக்காந்துட்டு, என்னம்மா இதே உங்க பொண்ணா இருந்தா உன்னை விட்டுட்டு போகுமா, நீ வந்து மருமகளை பையனோட அனுப்புற, அவங்க படத்துக்கு போறதே எதுக்கு தெரியுமா, உன் சொத்தை அபகரிக்கிறதுக்கு தான், உன்னை இப்படி பண்ணதுக்கு தான், உன்னை அப்படி பண்ணதுக்கு தான் அப்படின்னு உன்ன இந்த அம்மா சொல்லணும்ப்பா. எதுவுமே எனக்கு புரியலையப்பா, பதனி கொஞ்சம் குடி, அதுதான் மேட்ரு. உன் சொத்தை அபகரிக்க போறா, பார்க்க போற படம் என்ன முந்தான முடிச்சு, அதுவே இந்த மாதிரி சமாச்சாரமான படம் தான், அவ்வளவுதான், உன் பையனை அப்படியே முள்ளி கட்டி தூக்கின்னு போறா அப்படின்ட்டு அங்க ஒரு பதனி வேஷத்தை போட்டு லாஸ்ட்ல அந்த குடும்பம் வந்து பிரிஞ்சேப்படும். சோ இந்த மாதிரி ஒன்னா இருக்கிற ஒரு கூட்டு குடும்பம் தான் இந்த திமுக, காங்கிரஸ், விசிக மத்த டீம்லாம் இருக்கிற கூட்டணி. இதை உடைக்கிற அஜெண்டாவை தான் மெயினாவே சவுக்கு சங்கர் எடுத்து. நம்பர் 1 உதயநிதி டம்மின்னு காட்டணும். நம்பர் 2 திமுகக்குள்ளேயே வந்து புகைச்சலை ஏற்படுத்தணும். ஆமா, திமுக கூட்டணி, திமுகக்குள்ளேயே சீனியர் மினிஸ்டர்ஸ் வர்சஸ் ஜூனியர் மினிஸ்டர்ஸ்னு பிரச்சனையை ஏற்படுத்தணும், பூகம்பம் ஆக்கணும். நம்பர் 3 திமுக கூட்டணிக்குள்ள பிரேக்கப் பண்ணணும். இதுதான் வந்து சவுக்கு சங்கருக்கும் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ்க்கும் கொடுத்திருக்கிற அஜெண்டா. அந்த அஜெண்டாவை ஜெயில விட்டு வந்த அடுத்த நாளே எங்க அண்ணன் வந்து பெர்ஃபெக்ஷனிஸ்டா சைன் போட்டு கான்ட்ராக்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எது வேணாலும் நடக்கட்டும், இங்க தமிழ்நாடு மக்கள் வந்து முன்னாடி மாதிரி இல்ல மிஸ்டர் சவுக்கு சங்கர், எது சொன்னாலும் அதுக்கு மாற்றம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இப்போ உங்க வீடியோவை நானும் தான் பார்த்தேன். இப்ப நான் பார்த்தனால அதெல்லாம் நம்பிடுறேன்னா, அது மாதிரிதான் தமிழ்நாட்டு மக்கள் டைம் பாஸுக்கு பாப்பாங்க. இவனுங்க என்னதான் காமெடி பண்றானுங்க, எப்படிலாம் வந்து சம்பாதிக்கிறதுக்காக என்னென்ன கதையை உருட்டுறானுங்க பாரு, எப்படி எப்படிலாம் பேசுறானு பாரு, நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் நாங்களும் பாக்குறோம், தமிழ்நாட்டு மக்களும் பாக்குறாங்க. மிஸ்டர் சவுக்கு சங்கர், திமுக தான் 2026லயும் ஆட்சியில இருக்கும், அதை நீ பாக்கதானே போற. உண்மை. அப்ப ஜெயில இருப்பேன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்.